2024 எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஹாலிவுட் திரைப்படமான த டிக்கெட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த விழா பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸில் வெளியிட்டிருக்காங்கங்க. அண்ட் இந்த படத்தை ஒரு சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் வைஸ் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் இவங்க எடுத்திருக்காங்க பாருங்கள், அது மிரட்டி விட்ருப்பாங்க அப்படின்னே சொல்லுவேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த படத்தில் வந்து லூலோ பார்க்கர் அண்ட் ஜாக் பார்க்கர் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கச்சிங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட அத்தை வீட்டில் கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட தாத்தா வந்து ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. வழியில் வந்து ஒரு மோசமான கேங்கு கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மோசமான கேங்கில் ஒரு ஃபீமேல் லேடி இருக்கிறா. ஸோ அவளை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி கொடுத்தாலே $10,000 அப்படிங்கிற மாதிரி அப்போவுமே பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான வில்லி கிட்டக்க வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தங்கச்சியை இழந்துடுறாங்க. அவள் கடத்திட்டு கூப்பிட்டு போயிடுறா. ஸோ அண்ணங்காரன் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது தன்னோட தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யாரையாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணும்போது தான் நம்ம படத்தோட மெயின் ஹீரோ வராரு. இதில் கதாநாயகனும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க சின்ன சின்ன வேலைகளை முடிச்சு கொடுத்து அதுக்கான காசுகளை வாங்கக்கூடியவங்க தான். ஆனால் நம்ம ஹீரோ கேட்கக்கூடிய இந்த மாதிரியான பெரிய ஹெல்ப்பாக பண்ணுறதுக்கு அவங்க மனசு வரல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ண வராங்க. அப்போம்போது இவங்களோட தங்கச்சியை மீட்டெடுக்கிறதுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச பிளாட்டு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் அந்த படத்தோட ஒரு யூனிக் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கதை சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் வைஸ் அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது பார்க்கறதுக்கே கண்டிப்பாக இம்ப்ரெசிவாக இருக்குது. தென் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் அப்படின்னா நம்ம பீட்டர் கதாபாத்திரம் தான். ஸோ அவரை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு கேரக்டர் பண்ணார் அப்படின்னாலே அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரை இன்ட்ரோ பண்ணதே ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வராரு. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரோ கொடுத்து அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு காமிச்சிருப்பாங்க பாருங்கள், அது சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆட்டிடியூட் இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி இந்த சில பில்லி கதாபாத்திரமும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இதனால் படம் பார்க்கறதுக்கே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வருது. படத்தோட டூரேஷன் வைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போச்சு. ஸ்க்ரீன் பிளேவே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏன் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் எந்த மாதிரியான ஒரு க்ரைம் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் அருமையாக இருக்குது. டெக்னிக்கல் சப்போர்ட் சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மஸ்ட் வாட்சபிள்.